இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்த ஆட்டோமொபைல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, நம்ம கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கு, ஏன் நம்ம இதை எக்ஸிட் கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்க கூடாதா, இதை நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமான்னு பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. கம்மியா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு டவுட் இருக்காது. ஆனா இந்த கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் ஒரு 50,000 1,00,000 மேல ஒரு ஸ்டாக்ல நீங்க ஹோல்டு பண்ணும்போது இது நமக்கு தொடர்ந்து இந்த ஸ்கிரீன்ல வைக்கிறேன் லாஸ்ட் 3 மந்தாவே உங்களுக்கு என்ன ஆகுது, மைனஸ் நோக்கி ஆகுது. கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பாதி பேருக்கு 10% மேல லாஸ்ல இருக்கு. என்னைக்கு லாஸ்ட் 3 மந்த்லயே சொல்றேன், 10% மேல லாஸ்ல இருக்கு. அப்ப லாஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை ஆவரேஜ் பண்ணலாமா? ஸோ ஆவரேஜ் பண்றது தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் எப்ப ஆவரேஜ் பண்ணணும், எந்த மாதிரி சூழ்நிலையில ஆவரேஜ் பண்ணணும், இதை நீங்க பார்க்கணும். நான் ஒன்னொன்னா சொல்றேன், சொல்லிட்டு கடைசியா ஒரு கன்க்ளூஷன் வரும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்மள நிறைய பேர் பிகினரா இருக்கும், லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். பட் இதையும் பேரலா நம்ம பார்க்கும்போது சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி உண்மையிலேயே எந்த குறிப்பிட்ட காரணங்களால பிரச்சனையில மாட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்பதான் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இந்த டவுன் ட்ரெண்டுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த டவுன் ட்ரெண்ட் பிசினஸ் ப்ராப்ளமான்னு பார்க்கணும். அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கா, சேல்ஸ் குறைஞ்சிருக்கா, இல்ல மக்கள் கிட்ட இந்த ப்ராடக்டோடைய டிமாண்ட் குறைஞ்சிருக்கா, இந்த காரணங்கள்னால டவுன் ட்ரெண்ட் எடுக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? அதுதான் நம்ம சொல்ல பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது டெம்பரரி சைக்கிள். அதாவது இந்த செக்டாருக்கு ஆட்டோமொபைல் சைக்கிளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்ம அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கணும். அடுத்து மூணாவது மார்க்கெட் சென்டிமெண்ட். பொதுவாக இந்த மாதிரி குளோபல் நியூஸ் வரும், அந்த நியூஸை டிபெண்ட் பண்ணி ஃபிளக்சுவேட் ஆகும். அந்த ஃபிளக்சுவேஷனால ஏற்படக்கூடிய டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத பார்த்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, புரிஞ்சிக்க வேண்டிய ஏரியா எதனால இது டவுன் ட்ரெண்ட் எடுக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சேல்ஸ் எல்லாம் எதில் போய் பார்ப்பீங்க? அவங்களுடைய லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ல போய் பார்ப்பீங்க. பட் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் தான் இங்க முக்கியமான மேஜர் பிளேயரா இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் புதுசா வந்திருக்கவங்களுக்கு மேபி இது தெரியாம இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியோடைய நெகட்டிவ் நியூஸ், சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதையெல்லாம் நீங்க பார்க்கலாம்னா, இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஹெவி காம்படிஷன் இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல போய் பார்க்கும்போது டாட்டால நிறைய கார் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது எல்லாமே இன்னைக்கு வித்த கார் கிடையாதுல்ல. இந்த மாசம் வித்தாங்களா, இந்த குவார்டர்லி வித்தாங்களான்னு கேட்டா நோ. லாஸ்ட் 3-4 குவார்டர்ஸாவே நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பெனட்ரேஷன் யார் அதிகமா அச்சீவ் பண்ணிருப்பாங்க, கியா அச்சீவ் பண்ணிருப்போம். கவனிச்சு பாருங்க, கியா, மாருதி, மஹேந்திரா, டாடா, இவங்க 4 பேருமே பிளேயர் தான். பட் டாடா மட்டும் தான் பிளேயர் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா நோ. அப்போ இந்த இடத்துல அவங்களோட காம்படிஷன் ஹெவியா இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். எந்த இடத்துல டாடா காம்படிஷன் அச்சீவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ். மற்ற கம்பெனிலாம் கொடுக்குற பிரைஸை விட பெட்டரான பிரைஸ். ஒரு டாடா பஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபாயில ஒரு நல்ல கார் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும். பிரைஸ் செட் பண்றது ஒரு முக்கியமான காரணம். பட் இதே நீங்க மாருதியில போனீங்கன்னா 10 இருந்து 12 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் அந்த டாடா பஞ்சுக்கு ஈக்குவலான கார்ஸை நம்ம வாங்க முடியும். விச் மீன்ஸ் பிரிசா மாதிரியோ ஏதோ ஒரு கார் வாங்குறோம்னா மினிமம் 12 lakhs இல்லாமல் நீங்க அங்கே போகவே முடியாது. அப்போ இது ஒரு காரணம் மக்கள்கிட்ட இவங்க ஈஸியா ரீச் பண்றதுக்கு. பட் ஸ்டில் இது ஒரு நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டா, காம்படிஷன் ஹெவியா இருக்கிறது உண்மைதான் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இவி செக்மெண்ட்ல growth ஸ்லோவா இருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், ஈவி வந்த உடனே எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா அப்படி அது நடக்கல. போன ஒரு வருஷமா நம்ம எல்லாம் எதிர்பார்த்த வேகத்துக்கு சேல்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பல பேர் ஷார்ட் டிஸ்டன்ஸை விட அதிகமா லாங் டிஸ்டன்ஸ் கார் ஓட்டுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இன்னைக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. பல சார்ஜிங் ஸ்டேஷன் போன வருஷம் ஆக்டிவா இருந்தது, இன்னைக்கு டீஆக்டிவேட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அங்க ஸ்டேஷன் இருக்குன்னு இன்னைக்கு கூகுள்ல காட்டுது, மேப்ல காட்டுது. ஆனா அங்க போய் பார்த்தா சர்வீஸ் இல்லைன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கார்ல ஒரு 10% சார்ஜை வச்சுக்கிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் தேடுறது எவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கும். அப்ப அந்த காரை வாங்கினவன் மத்தவங்க கிட்ட போயிட்டு இல்ல நான் வாங்கினேன், சூப்பரா இருக்கு, நீங்க வாங்குங்கன்னு சொல்லுவான். முதல்ல ஐயா நான் படாத பாடுபட்டுட்டேன் சொல்ல மாட்டாங்க. உங்களே யாராவது ஈவி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது இல்ல. டைம் டு டைம் ஃபேஸ் பண்ணுவீங்க, அக்கேஷனலா இல்ல, டைம் டு டைம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கும்போது நீங்க போய் வெளியே சொன்னாதானங்க அந்த கார் இன்னும் பெட்டரா விற்கும். ஸோ நமக்கு இங்க அந்த பிரச்சனை இருக்குதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டோட சப்சிடி. இப்போ காலகாலமா அதை போன 5 வருஷத்துல சப்சிடியோட ப்ரொபோசிஷன் கவர்மெண்ட் குறைச்சிக்கிட்டே வராங்கிறத நீங்க நோட் பண்றீங்களா? ஆக்சுவலா இப்போ குறைக்க கூடாது, இன்னமும் கூட கொடுக்கணும். பட் கவர்மெண்ட் ஏதோ காரணத்தினால 2 வீலருக்கும் குறைச்சிருக்காங்க, 4 வீலருக்கும் குறைச்சிருக்காங்க. அது குறைக்கிறது சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா JLR டிபெண்டன்ஸ். இந்த கம்பெனி JLR அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய, ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா JLR தான் இந்த கம்பெனிக்கு. அந்த வகையில இது ஏற்கனவே சைபர் அட்டாக் ஆயிருக்கு. ரெண்டாவது US அண்ட் UK மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இங்க இருந்து அந்த ப்ராடக்ட் அங்க போலன்னா டேரிஃப்ல அடி வாங்கும். புரியுதா? JLR மாதிரியான காரை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு காரை அவங்க செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம என்ன ஆயிடுவோம்னா, இந்த பர்டிகுலர் கம்பெனி தன்னுடைய வருவாயை
பெருமளவுல இழக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒண்ணு. குளோபல் பிசினஸ் ரிஸ்க்னு இருக்கு. அது ஜஸ்ட் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? டாரிஃப் போடுறதோ, இல்ல இந்த மாதிரி சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள வர்றதோ, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், என்னதான் நல்ல கம்பெனியா இருந்தாலும் ஒரு கம்பெனில உங்களுடைய டோட்டல் ஹோல்டிங் 5%க்கு மேல போகாம பார்த்துக்குங்க. சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏன் சொல்றோம்? ஏன்னா அந்த கம்பெனில பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். மைனஸ் பெருசா அஃபெக்ட் பண்ணலனாலும் ஏதோ சமயத்துல சந்தர்ப்பத்துல அதை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம வந்து பேர் பண்ணவே முடியாது. லைக் ஐடிசி 40% விழும்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்ம அப்பவே அந்த ஸ்டாக்ல என்ன பண்ணிருப்போம்? எக்ஸிட் கொடுத்துருப்போம். விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா கம்பெனிக்கும் ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்ணணும்னா, ஹோல்ட் ஒன்லி ஆர் லெஸ் தென் 5%. இது போதும். வேற ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம். இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாசிட்டிவ்ஸ். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஈவில லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இருக்கா? எக்ஸாக்ட்லி நம்மளுடைய டாடா தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸான் ஈவி இருக்கு, டியாகோ ஈவி இருக்கு, பஞ்ச்லயும் ஈவி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நல்ல மார்க்கெட்ல டக்குன்னு போகக்கூடிய, அதாவது ரீச்சபிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அச்சீவ் பண்ணக்கூடிய இடங்களா இந்த ஈவி இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது ஸ்ட்ராங் ஜேஎல்ஆர் டர்ன் அரௌண்ட். ஜேஎல்ஆர்ல இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அது இப்போ இந்த டர்ன் அரௌண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மேல வரும் உங்களோட ஸ்டாக் பிரைஸ். அதெல்லாம் எவ்வளவு தூரம் போகுங்கிறது நானே உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில கிளியரா சொல்றேன் பாருங்களேன். பேசஞ்சர் வெஹிக்கிள் பத்தி கவனிச்சுட்டு வர்றதுனால இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இவங்களோட பைப் லைன்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு இவங்க கிட்ட அப்படிங்கறத பார்க்கணும். இவங்க கிட்ட இப்ப நிறைய ஈவில நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப ட்ரையல் அண்ட் எரர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆகும்னாக்கா, கிட்டத்தட்ட நிறைய எஸ்யூவி டைப் ஆஃப் கார்ஸ், அதுக்கப்புறம் வந்து நியூ ஈவி மாடல்ஸ் எல்லாம் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து அடுத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்கமிங் பிசினஸ். அப்கமிங் பிசினஸ்ல நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் ஸ்டாக் வாங்குறதை விட, நம்ம அது கம்மியா இருக்கும்போது, அது வளர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும்போதே வாங்குறது தான் சேஃப்ங்கிறதுனால இது இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப அடிக்வேட்டான பிரைஸ். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு அடிக்வேட் அப்படிங்கறதே நான் வந்து ஸ்கேல் பண்ணி சொல்றேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூனா என்ன? இப்ப நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் 310 ரூபாய் 313 ரூபாய் ஆசோலேட் ஆகுது. இன்னும் இது கூட கீழே கூட போகலாம், போகாதுன்னா நான் சொல்லல. எப்பவுமே நான் ஃபியூச்சர் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுவேன். இன்னைக்கு வேல்யூ கால்குலேட் பண்றேன். அசம்ஷன் தான். இட்ஸ் ஜஸ்ட் அன் அசம்ஷன். இட்ஸ் நாட் அ கேரண்டி ஆர் இட்ஸ் நாட் நதிங். இட்ஸ் ஜஸ்ட் அன் அசம்ஷன் தான். இப்படியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் 60ல இருந்து 70 இருந்தா, அதுக்கப்புறம் இந்த டாடா மாதிரியான இந்த பிராண்டுக்கு இன்னைக்கு பி ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12ல இருந்து 12 ரொம்ப கம்மியாடுது. 12 18 நான் சிஸ்டம்ல எடுத்து வச்சிருக்கேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோ மாருதியோ பாத்தீங்கன்னா 20 to 24 இந்த ரேஞ்ச் இருக்கு. பட் நம்ம கம்மியாவே பிளான் பண்ணணும், ரொம்ப அதிகமா பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்ப பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம கம்மியா பிளான் பண்ணோம்னா எவ்வளவு பிளான் பண்ணலாம்? 12 to 18 பிளான் பண்ணலாம். இன்னைக்கு லோ பிரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 60 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் பியோட மல்டிப்ளை பண்றோம். கம்மியான பி கம்மியான ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பார்த்தோம்னா 60 into 12 எவ்வளவு வருது? 720 ரூபாய். அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் தான் உங்களுக்கு எவ்வளவு ரேட்ல இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு? 300 சில்லறை கிடைக்குது. பட் இந்த ஏர்னிங் பர் ஷேர் 60ங்கிறது இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் வருமா அப்படி நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை இந்த ரேட் வரும்போது கிட்டத்தட்ட இதோட லோவஸ்ட் பேண்ட் எங்க இருக்கும்? 720ல இருக்கும்ல. அடுத்தது இந்த கம்பெனியோட ஹையஸ்ட் பேண்டே நம்ம செக் பண்ணலாம். ஹையஸ்ட் பேண்ட் என்ன? 70 ரூபாய் பிளஸ் பி என்ன சொல்லியிருக்கு? 18 சொல்லியிருக்கு. இதுல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1260 ரூபாய் வரும். ஸோ இந்த 1260 ரூபாய்ங்கிறது ஹையஸ்ட் பேண்டு, 720 ரூபாய்ங்கிறது லோவஸ்ட் பேண்டு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட ஆவரேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். 65 ரூபாய் இன்டூ 15 வந்து நான் பி வச்சுக்கிறேன், ஆவரேஜ் பி. அப்ப இந்த ரேஞ்ச் வரும்பொழுது உங்களுக்கு 975 வரும். இப்போ 300 ரூபாய் கிடைக்கிற ஒரு பொருள் கூடிய சீக்கிரத்துல 3 டைம்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். நான் நாளைக்கே வந்துரும்னு சொல்லல. இட் மே டேக்ஸ் 1 or 2 years. ஓகே, பட் ஸ்டில் 3 டைம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்தாலே பெரிய ப்ராஃபிட் தான். அதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. சரி, ரைட். அப்ப நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம், இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்கு, டக்குன்னு ஒரு 50,000 ரூபாய் உள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம். நோ, அப்போ 5% சீலிங் தான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நீங்க போகக்கூடாது. பிகாஸ் யூ மிஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அவுட் சைட். அந்தந்த ஸ்டாக் அந்த 5%க்கான growth என்ன வருதோ வளரட்டும், அப்படியே விட்டுருங்க, கம்முன்னு விடுங்க. திங்ஸ் வில் கோ. ஓகேங்களா? நாம வந்து மெச்சூரிட்டி என்னஃபா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாக்கே இல்லையா, ஆட்டோமொபைல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலையா, ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன்டு ஆட்டோமொபைல்ஸ். ஒருவேளை ஆல்ரெடி 5%க்கு மேல இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, ப்ளீஸ் அவாய்ட் இட். இது நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு டெம்ப்ட் ஆகி நீங்க என்ன பண்ணக்கூடாது? எந்த ஸ்டாக்கையும் வாங்கக்கூடாது, பேனிக்ல எந்த ஸ்டாக்கையும் விற்கக்கூடாது. இது வந்து எப்பவுமே உங்களோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒன்றும் நீங்க பண்ணலாம். ஸோ கமெண்ட்ல ஃபர்தரா ஜாயின் பண்ண விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அது ஒரு வீடியோ இருக்கும், ப்ளே பண்ணீங்கன்னா அதை ஃபுல்லா டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரியான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்ல மேலே வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.